ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ நான் பேசுகிறது எல்லாம் கேட்குதா? குட் ஈவினிங். ஓகே சார். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ் வேர்ட். I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. இந்த ஸ்க்ரீன் விளங்குது எல்லாத்துக்கும்? ஓ சார் விளங்குது. ஓகே, எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். சரியா? இது வந்து ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏற்கனவே செஞ்சு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டிவி, லெஜர், மற்ற கவர் பிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் blank ஷீட்டில் போவோம். ஓகே, blank ஓப்பன் பண்ண நியூக்கு போயிட்டு blank டாக்குமெண்ட். ஓகே, ஓப்பன். ஸோ நான் உங்களுக்கு தர சஜஷன் என்னன்னு சொன்னால், எப்போதுமே வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு நீங்கள் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் எடுத்தாலும் முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். நீங்கள் செய்ய முன்னுக்காக சரி சேவ் பண்ணிடுங்க. சேவ் ஆஸ், ப்ரௌஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் சேவ் பண்ணி டாக்குமெண்ட் 1. ஓகே, சரி. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ சம்டைம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் இப்போ கிளியராக கேட்குதா? இப்போ கேட்குதா கிளியரா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாலும் சரி, எக்ஸல் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஷாப், எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரோ இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் முதவேல சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சம்டைம் ஏதாச்சும் கிராஷோ இல்லை உங்களோட பிசி ஷட் டவுன் ஆகினாலோ அட்லீஸ்ட் நீங்கள் செஞ்சு வச்ச ஒர்க்காவது டெம்பரரியாக சரி சேவ் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஒரு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெப் வந்து ஃபைல், ஹோம், இன்சர்ட், ட்ரோ, டிசைன், லேஅவுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்று செய்யறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளஸ் நம்ம ஒரு டைட்டில் ஆட் பண்ணுவோம். ஓகே, டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே சரியா, டைட்டில் ஆட் பண்ண முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நோ நார்மல், நோ ஸ்பேஸ் இந்த மாதிரி வரும். இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்போம், பைத்தன் படிப்போம். ஓகே, சரியா. ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு நமக்கான ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை போடுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஓகே, சரியா. பண்ணிட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஓகே, நீங்கள் எப்பயுமே காய்ஸ் டாக்குமெண்ட்டை செய்யறோம் சும்மா இந்த நார்மல் ஸ்பேஸில் போட்டு செய்ய வேணாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்டிங்ஸு டைட்டிலையும் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹெட்டிங் அதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான செகண்ட் ஹெட்டிங் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது, செகண்ட் ஹெட்டிங். ஓகே, இந்த மாதிரி தான் கைஸ் ஹெட்டிங் போடுறதுக்கு. இப்போ அடுத்து நான் ஏதாவது டைப் பண்ணுறதா இருந்தால், ஓகே, திஸ் இஸ் மை, ஓகே, இதுக்கு நம்ம ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஹைலைட் ஆயிடும். சரியா? ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபொண்ட்டுன்னு இருக்கு. ஓகே, இதில் நமக்கு வேண்டிய ஃபொண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு சைஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கால போயிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஹைலைட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹைலைட்டரை செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஹைலைட் பண்ணுன்றத இல்லாமக்கணும் என்றால் நோ கலர். ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஃப்ரீயாக எப்படி செய்ய ஃப்ரீயாக வந்து நீங்கள் நான் சொன்ன நேற்று தந்த வெப்சைட்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா க்ரெக்கோட டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, சவுண்ட் கேட்குது. இப்போ கேட்குதா சவுண்ட் உங்களுக்கு? மற்ற எல்லாத்தையும் சவுண்ட் கேட்குதா? ஓகே, திருப்பி செய்யுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டைப் பண்ணி கொள்கிறோம். ஹெட்டிங் இது நம்பர் 1 ஹெட்டிங் 1. செகண்ட் ஹெட்டிங் வேணுமா ஹெட்டிங் செகண்ட் ஹெட்டிங்னு சொல்லி இங்கால போயிட்டு நமக்கு ஹெட்டிங் எது வேணுமோ அதை பாட்டுவோம். பேராகிராஃபாக இருந்தால் நோ ஸ்பேஸை போட்டு பேராகிராஃப் செஞ்சு கொள்கிறோம்.
ஓகேவா? அதுக்கு பிறகு இப்போ நமக்கு வந்து கண்டென்ட்ஸ் இருக்கு. எப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய ஃப்ரூட்ஸ்ல நிறைய இருக்கு தானே. ஆப்பிள், குட் ஆப்பிள், பனானா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி ஏற்கனவே இந்த பேராகிராஃப் மாதிரி இல்லாம நார்மல் டெக்ஸ்ட்ல வர்ற மாதிரி இருந்தா இதை செலக்ட் பண்ணி கொண்டு நோ ஸ்பேஸ். ஓகே, நோ ஸ்பேஸ் கொடுத்து விட்டு இதுக்கு நம்ம புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் போடணுமா இருந்தா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து லாஸ்டா எடுத்த எம்எஸ் ஆஃபீஸ். இது வந்து ஆட்டோமேட்டா 11ல வந்தது guys. நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, சரியா? புல்லட் ஃபைன்ஸ் போடணுமா இருந்தா நம்மளுக்கு எது வரைக்கும் புல்லட் ஃபைன்ஸ் போட வேணுமோ அது வரை செலக்ட் பண்ணிக்கொண்டு நல்லா பார்த்துக்குவோம். இந்த புல்லட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதுல வேண்டிய மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸை நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அப்படி புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நம்பர் செட் பண்ணணுமா இருந்தா பக்கத்துல பாருங்க நம்பர்ஸ் லைப்ரரின்னு இருக்கு. அதுல போயிட்டு நம்பர் செட் பண்ணி கொள்ளலாம். விளங்குச்சா? இது வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நேற்று சொன்னேன் தானே எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி. ஓகே, அட்மின் அது கொஞ்சம் பார்த்து விடுங்க. அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அவருக்கு. ஓகே, இதுவரை விளங்குச்சா? ஹெட்டிங்கை மாத்துறது, நார்மல் டாக்குமெண்ட்க்கு நார்மல் பேராகிராஃபை எப்படி செய்யறது, ஸோ நம்மளோட புல்லட் பாயிண்ட்ஸ் ஒரு நம்பர்ஸ் எப்படி எட் பண்றதுன்னு சொல்லி அது வரைக்கும் விளங்குச்சா guys? ரைட். இந்த வெப்சைட் தான் guys, கெட் இன்டு பிசி. இதுல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான வேண்டிய எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்ல வேண்டிய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது வரைக்கும் விளங்குச்சா? டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. பர்ஃபெக்ட், நான் சொல்றேன். இப்போ நான் ஹெட்டிங் வேணுமா இருந்தா ப்ளஸ் நம்ம நார்மல் டைப் பண்ணிக்கொண்டு இதை வந்து நமக்கு ஹெட்டிங்காக சேஞ்ச் பண்ணணும்னு இருந்தா இந்த ஹெட்டிங் செலெக்ஷன் இருக்கு தானே, இதுல போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு ஹெட்டிங் நம்பர் 1. ஓகே, செகண்ட் ஹெட்டிங் வேணுமான்னு சொன்னா இதுல போயிட்டு செகண்ட் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம டாக்குமெண்ட் நார்மலான ஒரு இதில் தான் வேணும்னு சொன்னா நார்மலுக்கு போட்டிங்கன்னா நார்மல் பேராகிராஃபாக அது இருக்கும். அப்படியும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸை கொடுத்து அதுக்கு நம்பர்ஸோ இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ் வேணுமா இருந்தால் நம்மளுக்கு எது வரைக்கும் அது புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும் என்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்பல்ல இருந்து எனக்கு பனானா வரைக்கும் புல்லட் பாயிண்ட்ஸ் செட் பண்ணணும். ஸோ எப்பல் டு பனானா செலக்ட் பண்ணிக்கொண்டு நல்லா பார்த்தீங்கன்னா புல்லட் லைப்ரரிக்கு போனால் இங்கே உங்களுக்கு வேண்டிய மாதிரிக்க சிம்பிள்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு நம்பர்ஸ் தான் எட் பண்ண வேண்டும் சொன்னால் இதில் நம்பர்ஸ் ஓ அல்ஃபபெட்ஸும் இருக்கும். ஓகே, இல்லைங்க இது வர எத்தனை உங்களுக்கு ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி இந்த ஸ்டைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஹெட்டிங் வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து இப்போ நமக்கு இந்த ஷீட்ல விட போதும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இன்சர்ட் போகிறோம், blank பேஜ் பார்த்துக்கோங்க. இப்போ ஹோம்ல வந்து நமக்கு ஃபாண்ட்டை டிசைன் பண்றதுக்கும் ஹெட்டிங்கை டிசைன் பண்றதுக்கும் அலைன்மெண்ட்டை பார்க்கறதுக்காக தான் இந்த ஹோம் பார்ல இருக்கு. அடுத்து நம்ம இன்சர்ட்க்கு போனோம்னு சொன்னா இதுல ஃபர்ஸ்டே இருக்கு blank பேஜ் ஒன்று எட் பண்றதுக்கு. சரியா? ஃபோரம் blank பேஜை எட் பண்றோம். இதுல நம்ம போட போறோம் பிக்சர்ஸ் ஷேப்ஸ். சரியா? இப்போ எனக்கு வந்து இதை ஒரு ஹெட்டிங்கா மாத்தணுமா இருந்தா நான் என்ன செய்யணும் guys? பிக்சர்ஸ் அண்ட் ஷேப் இருக்குது. இதை நான் ஹெட்டிங்கா மாத்தணுமா தான் இது வந்து ஹெட்டிங் நம்பர் 1 பெரிய இந்த பேஜ்ல இதுதான் டாப் ஹெட்டிங்கா இருக்கும். அதுக்கு மாத்துறது தான் நான் என்ன செய்யணும்? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. பிக்சர்ஸ் அண்ட் ஷேப் காய்ஸ் நான் வந்து இதை இந்த பேஜ்ல நம்பர் 1 ஹெட்டிங்கா மாத்தணும். என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணது போறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ஹெட்டிங்க கிளிக் பண்ணணும். ஓகே, ஹெட்டிங் நம்பர் 1 கிளிக் பண்ணணும். விளங்குச்சா? ஓகே, அடுத்து இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் பிக்சர்ஸை பார்க்கணும். இது வந்து சப் ஹெட்டிங். இப்போ சப் ஹெட்டிங் வந்து என்ன செய்ய
அதுலயே போயிட்டு ஹெடிங் நம்பர் 2. சரியா? இப்ப விளங்குச்சா எப்படி ஹெடிங் சார் கொஞ்சம் சொல்லுங்க. சவுண்ட் போதா சார் பேசுறது? இப்ப விளங்குதானடா? எல்லாருக்கும் சவுண்ட் குறைவா இருக்கா? எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா கேக்குதா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே சவுண்டே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நம்ம சப் ஹெடிங் போடுறதா இருந்தா ஹெடிங் நம்பர் 2. ஓகே. பிக்சர் அண்ட் ஷேப் இப்போ வந்து நம்ம என் மெயின் ஹெடிங்கா இருக்கனால ஹெடிங் நம்பர் 1. ஓகே. அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரிக்கு 1 2 3 நாம செஞ்சு கொள்ளணும். இப்போ நான் பிக்சர் ஒன்று எட் பண்ணுவோம். ஓகே. சவுண்ட் பிரச்சனை எல்லாத்துக்கும் சவுண்ட் ப்ராப்ளமாவா இருக்கு? ஓகே ஓகே பர்ஃபெக்ட். இப்போ இன்சர்ட் இப்போ ஃபோட்டோ செட் பண்ணுறதா இருந்தா இன்சர்ட். ஓகே ஓகே. இன்சர்ட் போயிட்டு சவுண்ட் கேட்கல சார். ரைட். உங்களோட வாய்ஸ் கேட்கறது குறைவாக இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு போல கொஞ்சம் பேருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு பர்ஃபெக்டா கேக்குதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு கேட்கலன்னு சொல்றாங்க. சரி சரியா கேட்கல. இப்ப நல்லா கேக்குதா? நான் சவுண்டா தான் பேசுறேன். இப்ப நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. நல்லா பார்த்துக்கணும். இப்போ இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸ். ஓகே. இப்போ நம்ம பிக்சர் செட் பண்ணணுமா இருந்தா பிக்சர்ஸ். ஓகே. திஸ் டிவைஸ் இதுக்கு போயிட்டு நமக்கு பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸை எடுப்போம். ஓகே. இப்போ இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த பிக்சரை நான் டைரக்டா இது மேல ரைட் பண்ண முடியாது. ஏ இதுல ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் தனியான வேல்யூஸ் இருக்கும் தானே, அந்த வேல்யூஸை வந்து இதை எடுத்துக்கொள்ளும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா இருந்தா பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு பிக்சர் ஃபார்மேட்னு இருக்கு பாருங்க. பிக்சர் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் போயிட்டு நல்லா பார்த்துக்கொள்ளலாம். என்னது சரி பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஓகே. அது கொடுத்தோம்னு சொன்னா பிக்சர்ஸ் நம்ம வேண்டிய மாதிரிக்க அலைன் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இப்ப விளங்குச்சா பிக்சர்ஸ் எப்படி எட் பண்றதுன்னு சொல்லி? again please. ஓகே. நல்லா பார்த்துக்கலாம் guys. பிக்சர் டெலிட் பண்றேன். பிக்சர் இன்சர்ட் போறேன். பிக்சர்ஸ். ஓகே. திஸ் டிவைஸ் பிக்சரை செலக்ட் பண்றேன். ஓகே. wrap text போயிட்டு என்னது பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஓகே. நான் பிஹைண்ட் டெக்ஸ்ட் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட்டை தான் இந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா தான் பிக்சர் நம்ம வேண்டிய மாதிரி அலைன் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ஓகே ஈஸியாக இருக்கும். வந்து பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பிக்சர் நமக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகே. இப்போ பிக்சர் இன்சர்ட் பண்ற வரைக்கும் கிளியர் எல்லாத்துக்கும்? எனி டவுட்ஸ் பிக்சர் இன்சர்ட் பண்றதுல? ஓகே பர்ஃபெக்ட். யாருக்காச்சும் டவுட் இருக்கா பிக்சர் இன்சர்ட் பண்றதுல? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம ஷேப் ஒன்று எப்படி? ஓகே. இப்போ நான் எனக்கு வந்து blank பேஜ் ஒன்று how to move the pic இமேஜை பார்த்துங்க. இங்கே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் மூவிங் கர்சர் ஒன்று கிரியேட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு இமேஜை அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். விளங்குச்சா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் சொன்னா பிக்சர் ஃபார்மேட் போயிட்டு ட்ராப் டெக்ஸ்ட் போயிட்டு பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் மூவ் பண்ணலாம். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ நியூ blank பேஜ் ஒன்று எட் பண்ணணும். எப்படி எட் பண்றது காய்ஸ்? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க எப்படி blank பேஜ் ஒன்று எட் பண்ணணும். காய்ஸ் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எனக்கு இப்போ வந்து blank பேஜ் ஒன்று எட் பண்ணணும். பேசுற விளங்குதா? நான் இப்போ உங்கள்கிட்ட டாஸ்க் ஒன்று கேட்டேன். எனக்கு இப்போ அடுத்து ஒரு blank பேஜ் ஒன்று எட் பண்ணணும்.
எப்படி எட் பண்றது? இன்செர்ட் போகணும் சார். இன்சர்ட் போயிட்டு சொல்லுங்க. இங்க நான் எதை செலக்ட் பண்ணணும்? இன்சர்ட் இன்சர்ட் டேப்ல போயிட்டு எதை செலக்ட் பண்ணணும்? blank பேஜ். சரியா? இன்சர்ட் உள்ள போயிட்டு பிக்சரை செலக்ட் பண்ணி அதுல தேவையான பிக்சர் செலக்ட் பண்ணேன். இல்ல நான் பிக்சர் கேட்கல, blank பேஜ் ஒன்று. ஓகே, பர்ஃபெக்ட் blank பேஜ். இப்போ இதுல வந்து நமக்கு ஷேப்ஸை எட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஹெட்டிங் நம்பர் 2 ஆக்கணும். எப்படி? ஹோம் போயிட்டு ஹெட்டிங் நம்பர் 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஷேப்ஸ் எட் பண்ணணும்னு சொன்னா பிக்சரை இன்சர்ட் பண்ண மாதிரி தான் காய்ஸ். இன்சர்ட் போகிறோம், ஷேப்ஸை செலக்ட் பண்ணுறோம், நமக்கு வேண்டிய மாதிரி ஷேப்ஸை எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, பர்ஃபெக்டா அதே மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஷேப்பில் டைப் பண்ணணும். ஷேப் டபுள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அது உங்களுக்காக டைப் பண்ணலாம். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணுறோம், இதையும் நமக்கு வேண்டிய மாதிரி அலைன் பண்ணி கொள்கிறோம். ஓகே, இதுவரை டவுட்ஸ்? சார் இந்த ஷேப்ட கலர் மாத்தலாமா? அதை மாற்றலாம். இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு இங்கே பார்த்தீங்க ஷேப் ஃபார்மேட்னு இருக்கு. இதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டைல் அப்படியே மாற்றி கொள்ளலாம். இந்த ஷேப் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ஸ்டைல் எப்படி வேணுமோ அது மாதிரிலாம் மாற்றி கொள்ளலாம். அடுத்து இப்போ டேபிள் ஹெட்டிங் நம்பர் 2 மாற்றுறோம். ஏன்னா நம்ம டேபிளும் ஒரு சப் ஹெட்டிங் தான். டேபிளை எப்படி எட் பண்ணணும்னு சொன்னால் பிக்சர் மாதிரியே தான். இன்சர்ட் போகிறோம், டேபிள். நம்ம இங்காலையும் செலக்ட் பண்ணலாம் எத்தனை டேபிள் வேணும்னு சொல்லி. அப்படியும் இல்லாமல் இன்சர்ட் டேபிள் போனால் நமக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும் என்றும் தனியாகவும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறது ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ டேபிளும் செட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிளை ட்ரா பண்ணணும்னு சொன்னால் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு டேபிள் லே அவுட் போயிட்டு ட்ரா டேபிள். பார்த்தீங்க சொன்னா திருப்பி இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். ரைட், இன்சர்ட். இப்போ டேபிள் அடுத்து நம்ம டேபிள் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே இன்சர்ட் டெப்க்கு போகிறோம், டேபிளை செலக்ட் பண்ணுவோம். நமக்கு வேண்டிய மாதிரிக்கே டேபிளை செலக்ட் பண்ணி இங்கே நமக்கு வேண்டிய அளவுக்கு ரோஸ் காலம்ஸ் இல்லைன்னு சொன்னால் இன்சர்ட் போகிறோம், அதில் நமக்கு வேண்டிய மாதிரிக்கே செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்படியும் இல்லாட்டி டேபிள்ல எண்ட் பாயிண்ட் இருக்கு தானே காய்ஸ்? சரியா? சரி, இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு தானே, இந்த எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ரோ ஒன்று கிரியேட் ஆயிடும். விளங்குச்சா? ஸோ நம்ம டேபிளை லே அவுட் டிசைன்ஸில் மாற்றுற மாதிரி இருந்தால் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு டேபிள் டிசைன் போகிறோம், வேண்டிய மாதிரி டேபிளை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இதுவரை உங்களுக்கு விளங்குச்சா? பட் இந்த மாதிரிக்க நீங்கள் வேர்டை செய்கிற நேரம் சும்மா டிசைன் பண்ணி செய்கிறது, டைட்டில்லாம் டிசைன் பண்ணி இல்லை நீங்களா கலர்ஸை மாற்றி செய்ய வேணாம். சரி, உங்களுக்கு டைட்டில் வேணும்னு சொன்னால் கட்டாயம் டைட்டில்னா என்ன கீழே மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அது ஏன் எப்படி யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். சரியா? நம்ம எப்பயுமே வேர்டு வரைக்கும் டைட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் செகண்ட் ஹெட்டிங்னா கட்டாயம் மார்க் பண்ணி கொண்டே தான் போகணும். அது ஏன் எப்படி அது பின்னுக்கு யூஸ் ஆகும் என்று நான் பிரேக் போகிற வர செஷனில் ஷுவராக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுவரை கிளியரா? பட் நமக்கு டேபிளை இன்சர்ட் பண்ணி ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணி டைட்டிலும் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஆல் கிளியர். அடுத்து இப்போ நமக்கு பேஜ் நம்பர்ஸ் வேணும். சரியா? பேஜ் நம்பர்ஸும் அதே மாதிரி தான் காய்ஸ். இன்சர்ட் போகிறோம், பேஜ் நம்பர், டாப், பாட்டம், அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து டாப்பில் வந்து பேஜ் நேமோட வேணும்னு சொன்னால் க்ளோஸ் எரர் அண்ட் ஃபுட்டர். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர்ஸும்
வந்துட்டு இப்போ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கு? 3 பேஜ் இருக்கு வித் பேஜ் ஹெடர் அண்ட் ஃபுட்டரோட. ஓகே, இப்போ சார் இது கோர்னர்ல விலங்குல பேஜ் நம்பர்ல கோர்னர்ல ஓடையில தான் பேஜ் நம்பர் எப்படி போடணும்? இந்த சைடுல ஓ, நீங்க பேஜ் நம்பருக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீ என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ டொப்புன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் சரி. எனக்கு விளங்குதில்லை, உங்களுக்கு எது விளங்கல? பேஜ் நம்பர் எட் பண்ணதா? ஓகே, அடுத்து நம்ம ஹெடர் அண்ட் ஃபுட்டர் எப்படி எட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி தான் காய்ஸ். ஓகே, பேஜ் நம்பர் எட் பண்ண சிம்பிள் காய்ஸ். இன்சர்ட் போகிறோம், பேஜ் நம்பர் நமக்கு என்ன டிசைனில் வேணும்னு சொல்லி இது காட்டும். அதுக்கேற்ற ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஓகே, சிம்பிள். இன்சர்ட் நம்ம பிக்சர்ஸ் டேபிள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இதையும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர். ஹெடர் அண்ட் ஃபுட்டர்னு சொன்னால் ஸோ நம்மளோட ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஒவ்வொரு டைட்டில் இல்லாட்டி ஒவ்வொரு ஆத்தரோட நேம் வந்து ஆட்டோமேக் மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம ஹெடர் ஒரு ஃபுட்டர் இன்சர்ட் பண்ணணும்னா சிம்பிள் காய்ஸ். இன்சர்ட் டெப் போகிறோம், ஹெடரை செலக்ட் பண்ணுறோம், நமக்கு வேண்டிய டிசைனை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் டைப் பண்ண போகிறேன். என்னது? சொஃப்ரான். எஸ், பேஜ் டிலீட் பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட் பிரேக் வார் செஷனில் சொல்லித்தரேன். பிரேக்கு போகிற வார் செஷன் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் திங்காக தான் பார்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பேசிக் திங்ஸ் எல்லாம் படித்து கொடுத்துட்டா பார்க்க அட்வான்ஸ் திங் வந்து ஈஸியாக இருக்குது தானே. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறேன். டேட்டா பேஸ் ஒன்று வச்சு ஆட்டோமேட்டட் மெயிலிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகேவா? அது பிரேக் போகிற வர செஷன் எல்லாமே ஆட்டோமேட்டட் செஷன்ஸ் தான். ஆட்டோமேட்டட் டேபிள் அண்ட் கண்டென்ட்ஸ் எப்படி செய்கிறது, ஆட்டோமேட்டட் ரெஃபரன்ஸ் எப்படி செய்கிறது, ஆட்டோமேட்டட் மெயிலிங் எப்படி செய்கிறது, ஆல்சோ பேஜ் செட்டப் அண்ட் மார்ஜின். பர்ஃபெக்ட். பேஜ் செட்டப் மார்ஜின் நான் பார்ப்போம். ஓகே, நல்லா பார்த்துக்கணும். லே அவுட். சரியா? லே அவுட் போயிட்டு நமக்கு சம்டைம் A4 சைஸ் வேணும்னு சொன்னால் அதுக்கான சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு என்ன சைஸில் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொண்டு நம்ம டாக்குமெண்ட் போர்ட்ரைட்டாக இருக்கமா லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமா அதையும் செலக்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்லி அதையும் செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே, இது வந்து பேஜ் மார்ஜின். ஓகே, உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போர்டர் செட் ஆகி வரும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ அஸ்க்கு உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ பேஜ் மார்ஜின், சைஸ், லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரைட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பேஜ் உங்களுக்கு இதெல்லாம் கிளியர்னு சொன்னா தான் நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டடாக செய்கிற நிறைய விஷயத்த எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது கிளியர்னு சொன்னா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணலாம். இல்லைங்க சார், நெக்ஸ்ட் நம்ம கட்டாயம் இதெல்லாம் ஒரு கிளியரா ஷேப்பா செஞ்சீங்கன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டட் இதெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். ப்ராப்பர் ஒர்க்கிங் பண்றேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு நோ வெரிஸ், உங்க பிரிண்ட் பண்ற வரைக்கும் எப்படியும் செஞ்சு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வேற செஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேராகிராஃப் எப்படி செய்யறது, ஹெட்டிங் எப்படி பண்றது, புல்லட்ஸ் நம்பர்ஸ் எப்படி எட் பண்றது, ஹெடர் ஃபுட்டர், பேஜ் நம்பர்ஸ் இதில் எட் பண்றது ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா? சார் மார்ஜின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, மார்ஜின் ஒன்றுமே இல்லை. லேஅவுட் போகிறோம், நமக்கு சைஸை மாத்திரமே சைஸ்க்கு போயிட்டு A4 A3 என்ன சைஸ்னு பார்த்துக்கொள்கிறோம். ஓரியன்டேஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் போர்ட்ரேட்டில் இருக்கணுமா லேண்ட்ஸ்கேப் நான் பிரிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்கிறோம். மார்ஜினில் போயிட்டு நம்மளோட சைஸை வந்து ஆட்டோமேட்டாக செஞ்சு கொடுக்கும். ஓகே, பேஜ் நம்பர்ஸ் இப்படி தான் கைஸ். ஓகே கைஸ், இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ். கைஸ் உங்களோட பிரேக் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். டிசைன்ஸ் கண்டிப்பாக போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான லிங்க் வந்து 5 மினிட் குரூப்பில் இப்போ அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து கட்டாயம் ஜாயின் ஆகும். அதில் தான் நிறைய விஷயம் ஆட்டோமேட்டடாக எப்படி செய்கிற நிறைய விஷயம் சொல்லி தர போகிறோம். ஸோ டேக் யூ பிரேக்.
சரி, லீகல் பேஜுக்கு மார்ஜின் செட் பண்ணலாம். யா, பண்ணலாம் பண்ணலாம். உங்களுக்கு மார்ஜின் என்ன மாதிரி வேணும்னு சொன்னா அந்த அந்த டிசைன்ல அது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க டிஃபால்ட்டா இருக்க மார்ஜின் சைஸையும் போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற கஸ்டமைஸும் பண்ணலாம் மார்ஜின் சைஸ். நோ வரிஸ், அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, எல்லாம் பிரேக் போயிட்டு வாங்க.